ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிங்கி பாப்பா பிறந்த நாளுங்க. இன்றைக்கி பிறந்தநாள் விலாகாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதாவது பாப்பா பிறந்த நாளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னால் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் அதை வர்றாங்க, அதனால் நீங்கள் தம் பிரியாணி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. சரி, தலைசேரி தம் பிரியாணி அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுதான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதனால் அவ்வளோவா விரிவான ஒரு வீடியோவாக பிரியாணி எடுக்கல. இன்றைக்கி பிரியாணி சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரிசியெல்லாம் நான் வளர்ந்து வச்சுட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் பிரியாணி ரெடியாக போகிறேன். வாங்க பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி இலை, அந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுருக்கமாக சொல்லிடலாம். அப்போ வந்துட்டு மசாலா, அதாவது மசாலா பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவின சிக்கன் இதில் போட்டு நல்லா வேக விட போகிறோம். மசாலா எல்லாம் சேர்த்த சிக்கனை வந்து அப்படியே நல்லா பெரட்டி இதை வந்து நல்லா மூடி வேகட்டும். வெந்து அப்படியே சுருண்டு வரும். அடுத்து பார்க்கலாமா? வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும் இல்லையா? அதாங்க சூடாக ஒரு ப்ரூ காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்த்து. எப்படி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? சமையல் வேலையெல்லாம் அப்படியே தடபடா நடந்துட்டு இருக்கு. பிரியாணிக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வந்து அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நீ பாயாசம் வைக்கணும். அப்புறம் கேக்கு வாங்கிட்டு வந்து அதையுமே கட் பண்ணணும். அவ்வளோதான் இன்னைக்கு. சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி, இதை நல்லா அப்படியே முருகலாக வறுத்து அந்த இதில் போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதுக்காக அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பைனாப்பிள் அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சவ்வரிசி போட்டு சேமியா சவ்வரிசி இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு அப்படியே தேவையான இனிப்பெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பைனாப்பிள் பாயாசம் ரெடி ஆகிடும். பிரியாணிக்கான ரைஸு தம் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இது வரட்டும் அப்படின்ட்டு. எப்படி சமையலெல்லாம் அதுக்கப்புறம் எடுக்கலைங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய பையனும் அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்திருந்தான். 2 பேரும் ஒரே விளாட்டு. சைக்கிளோட்ட அங்கிட்டோட இங்கிட்டோடமா இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு நல்லா பசி எடுக்குது அப்படின்னாங்க. சரிப்பா நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேங்க. அவங்க 2 பேரும் வெள்ளனாவே சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என் பாப்பா கூட படிக்கிற இந்த 2 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு அவளோட வந்திருந்தாங்க. வர்றவங்க சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொம்மை குட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. என் பாப்பாவுக்கு ஒரே சிரிப்பு. நான் ஏற்கனவே நிறைய பொம்மைக்குட்டி வீடு நிறைய வச்சுருக்கேன், மறுபடியும் இவங்க பொம்மைக்குட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவளோட ரூமெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தா. ஏற்கனவே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்ட்டு பொம்மைக்குட்டிலாம் காமிச்சிட்டு இருந்தா. ஏதோங்க ஃப்ரெண்ட்ஸால் முடிஞ்சதை அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அந்த குழந்தைகளுக்கு இப்போதைக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அப்போயுமே சொல்லிட்டோம், இருந்தாலும் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல, அதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மச்சான் வந்து கேக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. கேக்கு அலீனா ஷிஜோ பாப்பா பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் சொல்லியிருந்தேன், என் பாப்பாவோட பேர் வந்துட்டு அலீனா, அப்பா பேர் வந்து ஷிஜோ, அதனால் அலீனா ஷிஜோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அலீனா தான் பாப்பா பேர். சரிங்களா? பிங்கி ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. பிங்கி அப்படிங்கிறது அவளோட பெட் நேம். நான் வந்துட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது சுட்டி பெண் பிங்கி அப்படின்ட்டு தினத்தந்தியிலலாம் ஒரு புக்கு கொடுப்பாங்கல்ல, ஃப்ரீ கொடுப்பாங்க, அதில் வரும் சுட்டி பெண் பிங்கி அப்படின்ட்டு. அந்த பிங்கியோட குறும்புகள் தனமெல்லாம் ரொம்ப ரசித்து நான் படிப்பேன். அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிங்கி அப்படிங்கிற பேர். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் நான் பிங்கின்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் சொல்லுவேன். பிங்கி என்கிட்ட கேட்கும், ஏம்மா எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சு அப்படின்னு. இதான் பாப்பா அப்படி சொல்லுவோம். அப்படியா சரிம்மா அப்படின்ட்டு அவளும் ஏற்றுக்கிட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். என் மகன் அப்படியே சுற்றி வர்றான், அவன் மூஞ்சியில் தேய்க்கணும் அப்படின்ட்டு. பிங்கி ஓடுது அங்கே, ஐயோ தேய்க்கக்கூடாது, என் மூஞ்சிலெல்லாம் தேய்க்காது அப்படின்னு. அவன் விடுவானா பாருங்களேன், இடையில கை வச்சு ஓடி போய் தேய்ச்சி விட்டுட்டான். உடனே பாப்பா ஏன்டா தேய்ச்ச அப்படின்ட்டு, பொருடா உனக்கு நான் தேய்க்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு 2 பேரும் அங்கே ஓடுது இங்கே ஓடுது. கடைசியில் என் பையனுக்கு ஒரே வெக்கமாகி போச்சு. அதுக்கப்புறம் பிள்ளையெல்லாம் பிடிச்சி அவன் மூஞ்சிலையும் கொஞ்சம் கேட்க அப்பி விடவுமேவோ என் பாப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அவன் பாருங்கள் ஐயையோ தேய்ச்சிட்டாங்களே அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி. சாப்பிட்றப்ப வீடியோ எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த பசங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னைக்கு கடைக்கு கிளம்பணுங்க. கடைக்கு போகும்போது உங்களை சந்திக்கிறேன். நம்ம வந்து கடைக்கு போகிறோம், பிறந்த நாள் இல்லையா, அதனால் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க ஸ்டடி வேறு நடக்க போகுது, அதனால் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் காமிக்கிறேன்.
காமிக்கிறாங்க. பிங்கி அடுத்த ஆட்டோ வருது. பிங்கி அழகாக ரெடி ஆயிட்டா. பிங்கியை பிரிஞ்சு எப்படி தான் இருக்க போகிறேன்னு நினைக்கும் போது இப்போயே வகுத்தில் புளியை கரைக்குதுங்க எனக்கு. சரி எப்படினாலும் அவங்க படிப்பு தானே முக்கியம். அதனால் என்னோடய அழகன் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. சூப்பராக இருக்குடா, வாடா போகலாம். அவர் தான் இன்றைக்கி செல்லெல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன் எங்கள் அக்காவுக்கு அப்படின்ட்டுருக்காரு. சரி செலக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்கோம். அப்படியே ஜம்முன்னு குளியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகி நிற்கிறேன் குளிச்சு. சூப்பராக தலைவலி எண்ணெய் வச்சு குளிச்சேன்னா அதனால் முடி வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குது. என்ன பிங்கி நல்லா இருக்கா? நீ சைடில் கொடுத்தீங்க இப்படி மூட்டை கையில் இன்றைக்கி இங்கிட்ட எடுத்தேன், நல்லா இல்லையா? என்னடா காணிக்கிறேன். ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆட்டோ வரணும். அதாவது கேட்டிருந்தான், ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒருத்தவங்கன்னு இல்லை ஒரு 2-3 பேரே சொல்லிட்டாங்க, பொம்பளை பிள்ளை தானே ஏன் படிக்க வைக்கிறீங்க அவ்வளோவெல்லாம் அப்படின்ட்டு. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அதனால தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்குறவங்க அவங்களுடைய கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. ஆனால் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம தானே தீர்மானம் பண்ணணும். அதனால் யார் இதையும் வந்துட்டு இந்த படிப்பு விஷயத்தில் கேட்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன், இந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு படிப்பு முக்கியம். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பையனாக இருந்தாலும் அவங்களுக்கு படிப்பு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அவங்கள படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு 2 பேருமே வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனால் நம்ம உழைப்பு யாருக்காக? நம்ம குழந்தைகளுக்காக. அவங்களுக்கு ஒரு நல்லது தான் வரணும்னு தான் நம்ம ஆசைப்படணும். அதனால தாங்க யாரும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பசங்களோட படிப்பை நம்ம தள்ளி வைக்க முடியுமா? முடியாது. அதை சொல்கிறவங்க புரிஞ்சுக்கிறணும். அவங்க என்னத்தை சொல்லிட்டாங்க அதை நம்ம தவறாகவே எடுத்துக்க வேண்டாம். அவங்களோட கருத்து தானே, நம்ம ஏன் அதை பெருசுப்படுத்தணும்? அதெல்லாம் விட்டுடலாம். சரிங்களா? நீங்களாக இருந்தாலும் சரிங்க, எப்பயுமே முக்கியத்துவம் வந்து படிப்புக்கு கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. சரிங்களா? நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு யாருங்க இருக்கா? அவங்கள நம்ம தான் நேசிக்கணும். எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக அவங்கள பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம நல்லபடியாக வச்சுக்கணுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்துட்டோங்க. கடைக்கு வந்துட்டு நாங்கள் போய் மொபைல் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பக்கத்தில் தாங்க கடை. அங்கே போயிருந்தோம். அங்கே போனால் அவன் விதவிதமாக எடுத்து காமிச்சான். கடைசியில் என்னோடய பொண்ணும் பாப்பாவும் எனக்கும் பிடிச்சது அந்த மொபைல் தான். சரி அதவே எடுத்துக்கிருவோம் அப்படின்ட்டு அதை தாங்க எடுக்கிறோம். இந்த குட்டி குட்டி வண்டியை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது கூட ஏதோ விளையாட்டு பொம்மைக்காரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க. மெமரி கார்டு போட்டு அது பாட்டுக்கு பாட்டு படிக்குது, எஃப்எம் எல்லாம் இருக்குங்க. எப்படியாச்சும் அதையும் நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம தோட்டத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் வேலை செய்வோம். இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பாட்டு கேட்க அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேங்க. இது தாங்க நம்ம வாங்கின செல்லு. நல்லா இருந்துச்சு, கலருமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி தான் வாங்கினோம். இதை பற்றி நிறையெல்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு தெரியாது சொல்ல. சரிங்களா? நம்ம தோட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு வாயவே மூட மாட்டேன். அந்த அளவுக்கு உங்களோட பேசிகிட்டே இருப்பேன், சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. செல்லு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, தவறாலாம் யாரும் எடுத்துக்க வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் கீழே போய் மீன் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரவங்க வர்றாங்க. சரி வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். வாங்க. இது நம்ம இருக்கிற அந்த நம்ம கடை பகுதிங்க. எப்படி இருக்குது கடை வீதி? நல்லா இருக்கா? ஆனால் கூட்டம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இது வந்து இந்த குச்சிக்கரோடுன்னு சொல்லுவாங்களே, அந்த குட்டியாக இருக்கும்ல தண்டியில், அந்த மீன். அதை நம்ம க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் வந்துட்டு அயலை மீன் வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க என்னதான் கட் பண்ணியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கணுங்க. இந்த உள்ளையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த மீனுமே நம்மளாக தான் சுத்தம் பண்ணணும். இந்த மீன் வந்து நம்ம கத்திரியை வச்சுட்டு சிசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படி டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிடலாம். பசங்களுக்கு வறுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். பெப்பரு, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சூப்பராக ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா முறுக்கு மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்ருவாங்க. இதை வந்துட்டு நான் ஒரு ஆளாக உட்காந்தா க்ளீன் பண்ண முடியாது. நானும் மச்சானும் சேர்ந்து இதை கை வைக்கணும். அப்போ தான் இதை சீக்கிரமாக ஆஞ்சு எடுக்க முடியும். க்ளீன் பண்ணிட்டு காமிப்போமா? காமிக்கலாமே. சரி வாங்க.
எல்லாரும் நல்லா பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மீன் குட்டியாக இருக்கா, அதை ஆஞ்செடுக்க கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குங்க. சங்கட்டம் சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதான் நாங்கள் இங்கே ரெடி பண்ணிட்டுருக்கோம். நம்ம பிங்கி வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வேலை முடியும். அதனால தான் இப்படி இந்த இது வச்சு கட் பண்ணிட்டோம்னா மீன் வந்து அழகாக வெட்டிடலாங்க. இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சுக்கோங்க, மீன் எடுத்து இந்த இப்படி டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும். இந்த கத்திரி வச்சு கட் பண்ணுறது ஈஸி, எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும். பசங்கள் ரெண்டாலும் என்ன செய்யுது? பசங்கள் பிங்கியாண்டோ நம்ம மீன் எல்லாம் சுத்தமாக எல்லாம் கழுவிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு வந்து அந்த குட்டி மீன் வாங்கினோம்ல அது தனியாக, அயில மீன் தனியாக, வறுக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாமே எடுத்து அரிஞ்சிட்ருக்கேங்க. இது வந்து மீன் அயில மீன் வறுக்க, இது வந்து கொழுவ மீன் வந்து அது வறுக்க. பெப்பர் வந்து இப்போ தான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன், நீ அதை மிக்ஸ் பண்ணி விடணும். மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன் தாளிக்க. இப்போ வந்து பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, பெரிய வெங்காயம் இதெல்லாமே கொஞ்சம் சேர்த்து ஒரு வதக்கிடுவோம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிடுவோம், அப்போ தானே சீக்கிரமாக வெங்காயம் வதங்குவோம். ஏற்கனவே நம்ம குழம்புளியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் இப்போ வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. தனி மிளகாய் தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூள், இது ரெண்டும் தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குருவோம். தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அந்த எண்ணெயிலே நம்ம போட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், குழம்பு வந்து அப்படியே நல்லா சூப்பராக கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதுலேயே சேர்க்குறதுங்க. இதை வந்து அப்படியே லேசாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வதக்கு, கரிஞ்சிடக்கூடாது. நம்மளுடைய மசாலாலாம் ரெடி ஆகியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்கா. குடம்புளி ஒரு 3 குடம்புளி தான் ஊற வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இந்த குடம்புளி ஊற வச்சா போதும். நிறைய உறவுகள் கேட்குறீங்க இந்த குடம்புளி வந்து கரையுமா அப்படின்ட்டு. இல்லைங்க, இந்த குடம்புளி வந்து கரையாது, அப்படியே தான் கிடக்கும். குழம்புக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் அந்த புளியை நம்ம எடுத்துடலாம். எடுத்து அலசி காய வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குருவோமா. இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் வந்து மீன் போட்டுக்குவோம். மீன் வறுக்கிறதுக்கு நம்மளுடைய மீன் வந்து இந்த பெப்பர் சேர்த்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் மூளை எண்ணெய், ஒரு 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம அந்த குட்டி மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்குருவோம். நம்ம குழம்பு வந்து சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற நம்மளுடைய மீன் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி நல்லா வெள்ளி மாதிரி இருக்கும். அப்படியே சேர்த்துக்கிடுவோமா. மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால மெதுவாக அப்படியே ஒரு கிண்டி நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு இருந்து நல்லா கொதித்து வெந்து அந்த வாசம் வரும் பாருங்கள், மீன் குழம்பு வாசம். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மண் சட்டி அப்படிங்கிறதுனால அந்த சூடு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து அப்படியே சூப்பராக ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி. எப்படி தேங்காய் அரைக்கலை, வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குழம்பு சும்மா தகதகதுன்னு இருக்கா பாருங்கள். பக்கத்தில் பாருங்கவே எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் அரிசி போட்டுக்கிடுவோம். நிறையா உறவுகள் கேட்டிருந்தீங்க எதுக்குப்பா நீ அரிசி போடுற அப்படின்ட்டு. அரிசி போட்டால் அந்த மீன் வந்து இந்த வடை சட்டியில் ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம அந்த அரிசியை சேர்க்குறதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்போ நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அந்த அனுபவத்தை நீங்களும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, அந்த மீனை வந்து அப்படியே சேர்த்துக்குறோம். வேணுமா
சமையல் அப்படின்னு வந்துட்டா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும்னு ஆசைப்படுவேன். மெதுவாக செய்ய எனக்கு பிடிக்காதுங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம உட்காந்துக்கலாம்லே. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமையலும் அதே மாதிரி படப்படன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாதம் வச்சுட்டோம், நைட்டுக்கு சாதம் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் சாதம் வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், மீன் குழம்பு, அயில மீன் வறுவல், இவ்வளோதாங்க. சாம்பார் இருக்குது, இவ்வளோதான் இன்றைக்கி. அப்புறம் வேணால் 2 பொரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போலாம் கேட்க மாட்டாங்க, கேட்டால் பொரிச்சுக்குவோம் அப்படின்னு. ஆமாம் என்னப்பா இவ்வளோலாம் சமைச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னோடய தம்பி ஒய்ஃபு வர்றாங்க, அது கூடவே நம்ம சப்ஸ்கிரைபரும் வர்றாங்க. அதனால தாங்க இந்த தடபுடலான சமையல். நம்மளுடைய மீன் குழம்பு கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வறுத்ததுமே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். மீன் வறுவல் வந்து அப்படியே எடுத்துக்கிடுவோமா. கொஞ்சமாக தாங்க எண்ணெய் ஊற்றிருந்தேன், அதனால் ரொம்ப எண்ணெயெல்லாம் கிடையாது. இந்த முருகி அங்கே எண்ணெயிலேயும் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வரும். முறுமுறுன்னு ஆயிடுச்சா? ஆமாம், மொறுன்னு ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோங்க. மீன் வறுவல், சாம்பார், மீன் குழம்பு எல்லாம் வச்சு நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். என்னப்பா சட்டி பட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன்னு பார்ப்பீங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அப்படியே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் இல்லையா? அதனாலங்க. சரிங்க, சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். என்னங்க மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம், பாபாய் உறவுகளே. அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்ம பிங்கி குட்டிக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.